ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா தான் கதையே சும்மா வேற லெவலில் போக ஆரம்பிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 18. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகமே மொத்தமாக நெருப்பில் எரிய ஆரம்பிச்சது. ஹியூமன்ஸ், ரிலேஷன், ரிலீஜியன், லாங்குவேஜ் எல்லாமே அந்த தீயோட கோபத்துக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு. இந்த ஒரு சம்பவத்தை எல்லாரும் கேட்டக்லிசம்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் கம்பெனி அண்ட் 7th கம்பெனி லெப்டினன்ட் 2 பேருமே 8th கம்பெனிக்கு வந்திருக்காங்க. எவாஞ்சலிஸ்ட்டை எதிர்த்து போன ஒரு நாள் என் தம்பி கூடயே சண்டை போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க அப்படின்னு டாமிக்கு கேட்கும் போது அவளோட பேட் லக் ஒர்க் ஆகுது. சில்வர் கான் உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் அந்த டாங்கியை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அது ஒரு டாங்கின்னு மாக்கி சொல்லவும், இறந்து போன என்னோட சில்வர் கான செலஸ்ட்ரியல் வேர்ல்டுல இருந்து வேல்கன் எப்படியோ வர வச்சு அதை என்கிட்ட மேஜிக்கலா கொடுத்துட்டான் அப்படின்னு ஆத்தர் காமெடி பண்ணிட்டு இருக்கான். லெப்டினன்ட் ஒரு கொம்பு வச்ச தொப்பியை போட்டிருக்கான். லூசிஃபருக்கு பதிலாக அதுல மூசிஃபர் அப்படின்னு எழுதி இருக்கு. இந்த தொப்பி என் வேலைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆவோ இல்ல, சோ நான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் சொல்லவும், திரும்புறாங்கிற பேர்ல கொம்ப வச்சு பேப்பர் தட்டி ஓடுதான். உங்களுக்கு ஃபேஷன் சென்ஸே இல்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரெஸ் எடுக்க போகும்போது என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு மாக்கி சொல்றா. மூசிஃபர் ஹேட்டத்துக்கு டாங்கிக்கு போட்டுருந்தாங்க. ஐரிஸ் வந்தவங்களுக்கு டீ கொடுக்கவும், கேப்டன் ஓபி இப்படி ஐரிஸியா வேலை வாங்குவீங்க அப்படின்னு ஹிபானா திட்டவும், நான் விருப்பப்பட்டு தான் செய்வேன். ஆமா சிஸ்டர், நீங்க மேல உட்காந்துருக்கீங்கன்னு ஐரிஸ் கேட்கவும், இவங்களுக்கு ஈக்குவலா என்னால உட்கார முடியாது, அதான் மேல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப நான் வேணா தரையில உட்காந்துருக்கவான்னு கரீம் கேட்கவும், சரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்துருக்கவும், கீழே உட்காரவான்னு கேட்டுட்டு எதுக்கு மேல உட்காந்துருக்க, கீழே உட்காரனவா சொல்றா. ஜோக் பண்ணா சீரியஸா என்ன கீழே உட்கார வச்சிட்டாலே அப்படின்னு கரீம் நினைக்கிறேன். எவாஞ்சலிஸ்ட் வந்துட்டு ரீசெண்டா இவங்களை அட்டாக் பண்ணிருப்பாங்க, அதை பத்தி தான் இவங்க பேச வந்திருக்காங்க. கம்பெனி 7 எவாஞ்சலிஸ்ட் உண்மை அப்படின்னு நம்பல, பட் இப்போ அவங்க நம்புறாங்க. அண்ட் ரெக்கா வந்து பசங்களை சும்மா இன்ஃபர்னாவா மட்டும் மாத்தல, லைட் பைலட் ஹோஸ்ட தான் அவர் ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான். சோ அந்த இன்ஃபர்னா வரும் சாதாரண பூச்சி மட்டும் கிடையாது. அண்ட் ஜிவானியும் எவாஞ்சலிஸ்ட்ல தான் இருக்கான். பட் பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னா, ஜிவானி மாதிரி வேற எவனோ ஒருத்தன் வேஷம் போட்டு அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லி டாபிக்கே அப்படி மாத்திட்டாங்க. அண்ட் ஜிவானிக்கு பதிலாக கம்பெனி 3க்கு இப்போ புது கேப்டனை போட்டிருக்காங்க. கம்பெனி 3ல இருந்த நிறைய ஆளுங்க காணாம போயிட்டாங்க. எவாஞ்சலிஸ்ட் எல்லாமே இப்போ அவங்க குரூப்லயே போய் ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஜிமே இண்டஸ்ட்ரி அவங்க சைடு இருக்கிற வரைக்கும் சட்டப்படி அவங்களை எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விக்டர் அந்த எவாஞ்சலிஸ்டோட இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்கான். கம்பெனி 8 தான் இவனை அனுப்பி வச்சிருக்காங்க. கம்பெனி 8 எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோக்கரை கேட்கவும், எல்லாம் நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரத்துல இருந்து அவன் எவிடன்ஸ் எடுக்கவும், இதை வச்சு நீ அவங்களை கண்டுபிடிச்சிருவியான்னு கேட்கறான். கண்டிப்பா இல்லன்னு விக்டர் சொல்றான். சரி ஒருவேளை எவாஞ்சலிஸ்ட கண்டுபிடிச்சாலுமே கம்பெனி 8ல இருக்கிற எல்லாருமே நியூ மெம்பர்ஸ் தான், அவங்களுக்கு அந்த லெவலுக்கு ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதே அப்படின்னு சொல்லி ஹிபானா சொல்றா. ஜோக்கரும் அதையே தான் சொல்றான். அந்த கமாண்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தான். ஒருவேளை கம்பெனி 8 எவாஞ்சலிஸ்டோட பிளேஸை கண்டுபிடிச்சாலுமே உங்களால அவங்க கூட ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். எங்க கேப்டனும் அதே தான் யோசிக்கிறான். நான் அவங்க கூட ஃபைட் பண்ணதுல அவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்னு தெரிஞ்சது, பட் அவங்களுக்கு ட்ரைனிங் தேவை அப்படின்னு கரீம் சொல்லவும், அவங்களுக்கு ட்ரைனிங் தேவைன்னா ஏன் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ரா சொல்றான். நம்ம டெவில் ஃபுட்டை ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்ட்ராங்கா மாத்துறதுன்னு பார்க்கணும் அப்படின்னு ஜோக்கர் சொல்லவும், அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ண நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி விக்டர் கிளம்புறான். சொல்லு கான்ட்ரா, அங்க மீட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? என்னது சின்ன பசங்களை நான் பார்த்துக்கிடணுமா? அதெல்லாம் முடியாது. என்னது நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோமா? ஆமா சரி ஓகே கூட்டிட்டு வா அப்படின்னு பெனிமாரு சொல்றான். கேப்டன் ஷீன்மான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போகவும், பெனிமாரு டக்குன்னு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிட்டு, இது ரியல் ஃபைட்டா இருந்தா நீ இறந்திருப்ப, எதிரி எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணலாம், ஜாக்கிரதையாரு அப்படின்னு பெனிமாரு சொல்லவும், உஷாரா இருக்க தெரியாது அப்படின்னு ஆத்தர் கலாய்க்கவோ, டக்குன்னு இதுதான் உஷாரா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறான். பெனிமாரு திரும்பவுமே இவங்க டக்குன்னு உஷாரா நிக்கிறாங்க. வால்கன் வந்துட்டு தீய அணைக்கிறதுக்காக புதுசா ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்கான். வாவ், என்ன மாதிரி பவர் இல்லாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேப்டன் நினைக்கிறான். ஷீன்ராவும் ஆத்தரோட ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்ப வரதுக்குள்ள நானும் என்னோட பெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வால்கன் நினைக்கிறான். எப்படா பெனிமாரு அட்டாக் பண்ணுவான்னு இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ரிலாக்ஸ் ஆவறீங்களா? நான் அட்டாக் பண்ணலாங்கிறதுக்காக நீங்க ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. எதிரி எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணலாம். சோ 24 மணி நேரமும் நீங்க உஷாராவே நின்னுட்டு இருக்கணும். பயம்தான் உங்களுக்கான டோல். இப்போ நான் உங்களை சாகடிக்க போறேன்னு நினைச்சிட்டு சாகுற லெவலுக்கு சீரியஸா ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்றான். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கான்ட்ரா வந்து பாக்குறான். அவங்க எல்லா அட்டாக்ஸுமே ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு பெனிமாரு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் மூவ் தேவை அப்படின்னு நம்ம சொல்லவும், கேட்கறதுக்கே ஆசமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியாகவும் டக்குனமா அடிச்சுட்டு, எல்லா டைமும் உஷாராருன்னு சொல்லியிருக்கேன்ல, உன்னோட ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, பட் நீ உன்னோட பவர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பெனிமாரு சொல்லவும், விக்டர் அந்த இடத்துக்கு வர்றான். நீ யார்டா அப்படின்னு சொல்லி பெனிமாரு கேட்கவும், கம்பெனி 8ஓட ஒரே ஒரு சயின்டிஸ்ட், நான் எங்க ஷீன்ராக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன், உங்க ஹெல்ப் எனக்கு தேவை கேப்டன் அப்படின்னு அவன் சொல்லவும், அது நீ சொல்ற ஹெல்ப்பை பொறுத்து அப்படின்னு அவன் சொல்றான். ஷீன்ராக்கு அவனோட ஃபயரை எப்படி கம்ப்ரஸ் பண்றதுங்கிறத கத்து கொடுங்க. ஜெட் எப்படி ஃபயரை கம்ப்ரஸ் பண்ணி ஃபார்வர்ட்ல மூவ் ஆகுதோ அதை அவனுக்கு கத்து கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு விக்டர் சொல்லவும், பெனிமாருவும் அதை செஞ்சு காமிக்கிறான். ஃபயரை கம்ப்ரஸ் பண்ணவுமே வந்துட்டு அது ரொம்ப ஃபோர்ஸா இருந்து பெனிமாருவையே பின்னாடி தள்ளுது. நீ நார்மலா பறக்கும்போது உன்னோட ஃபயர் பவரை நீ அதிகமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதையே நீ கம்ப்ரஸ் பண்ணி பண்ணினா இன்னும் ரொம்பவோ பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்லவும், நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கு, சோ ஃபயர் பவர் அவன் இம்ப்ரூவ் பண்ண சொல்லுதான். அண்ட் ஆதருக்கு ஃபயர் பவர் வந்துட்டு ஆல்ரெடி ஃபுல் லெவல்ல தான் இருக்கு. சோ ஆதர் இன்னும் அவன் ஃபைட் பண்ண சொல்றான். கம்பெனி 8ல நீ மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியறிய அப்படின்னு கான்ட்ரா கேட்கவும், ஆமா ஏன்னா நான் புத்திசாலி நம்ம சொல்லவும், நீ மட்டும் வில்லத்தனமா ஏதாச்சும் பண்ண கல்ல கட்டி கடல்ல இறக்கிடுவேன்னு சொல்லவும், நான் மட்டும் ஏன் துரோகம் பண்ணிடுவேங்கிற மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். இப்போ ஆதர் பெனிமார்டு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃபயரை கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்றான்.
இது ரொம்பவே கஷ்டமா இருக்கே, எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் டிஃப்ரெண்டா ஏதோ பண்ண போறான் பாரு, ஒன்னு விடாமுயற்சியா இருக்கணும் இல்லைன்னா விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு விக்டர் சொல்லவும் எதனால அப்படி சொல்றான் நம்ம கேட்கறான். தெரியாத ஒரு ட்ராக்ல தெரியாத ஆளுங்க கூட இருக்காங்கன்னு எடுத்தோடனே செம்ம ஃபாஸ்டா ஓடுறது தான் பெஸ்ட் அப்படின்னு விக்டர் சொல்லவும் இந்த விஷயத்துல நம்ம சேமா தான் இருக்கோம்னு காண்ட்ரா சொல்றான். பெனிமார் ஃபைட் பண்ணும்போது அவனோட ஹேண்ட் சைன்ஸை டிஃப்ரெண்டா வச்சுறது நம்ம ஹீரோ பாக்குறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஹேண்ட் சைன்ஸை டிஃப்ரெண்டா வச்சு பார்க்க ட்ரை பண்றான். எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ்க்குள்ள ஃபயர் வச்சு விளாடாதன்னு அப்படின்னு லெப்டினன்ட் சொல்லவும் நான் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு மாக்கி சொல்றா. அது உண்மைதான், நான் புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம எதிரிங்களுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஸோ அதுக்காக தான் இது பேரு ட்வின் ஹாவர் யூனிட் ஸ்டெக்யூ அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ ஸ்ப்ளட்டரை வச்சு மாக்கி அதை கண்ட்ரோல் பண்றா. பறக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்றான். பல வருடங்களுக்கு முன்னாடி உலகமே பத்திக்கிட்டே இருந்துச்சு, அந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் கேட்டக்லிசம்னு சொன்னாங்க அப்படின்னு ஐரிஸ் வந்து டாமக்கிக்கு நன்னா மாறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எந்த ஹேண்ட் சைன்ஸை வச்சாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, மூஞ்சி எக்ஸ்பிரஷன் தான் மாறதை தவிர்த்து ஃபயர் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீக்காவும் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றாங்க. இதுவும் ஒர்க் ஆகல, பேசாம ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அந்த சிம்பிளை வேற மாதிரி வைக்கவும் டப்புன்னு அது வெடிச்சிருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி காண்ட்ராவோ பெனிமாரோ பாக்குறாங்க. பெனிமாரு திரும்பி பார்த்த அந்த கேப்ல உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் டக்குன்னு அட்டாக் பண்ண வரான். பெனிமாரு அசால்ட்டா அதை தடுத்து ஆத்தரை அடிச்சு போட்டுருதான். ஹே ஷீன்ரோ, நீ அதை எப்படி பண்ண அப்படின்னு பெனிமாரு கேட்கவும் நீங்க பண்ற மாதிரியே நான் ஹேண்ட் சைன்ஸை மாத்தினேன், அதுல என் கேப்டன் வச்சதை வைக்கவோ திடீர்னு அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் அதை பண்ணு பெனிமாரு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை பண்றான். பட் எதுவுமே ஆகல. கிளவுஸை கலெக்ட் நான் அதை பார்க்கணும் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். இந்த ஹேண்ட் சைன்ஸை காட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுலயே நிறைய டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கு. டைகர் கிரஷ், இந்த காட்டாவை யூஸ் பண்ணு, இதுதான் காலோட பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு காட்டா. பாடியில இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் லெக்குக்கு சேனலிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்லிட்டு ஹே எந்திரி அப்படின்னு சொல்லி ஆத்திர போய் பெனிமாரு எழுப்புறான். இப்போ நம்ம ஹீரோவா அந்த காட்டாவை யூஸ் பண்ணி அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி பார்க்கறான். அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. வா, இது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுது. சரி, அப்ப நான் திரும்பவும் இதை ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்னோட ஃபுல் எனர்ஜியவும் என்னோட காலுக்கு நான் சேனலிங் பண்ணணும், ரொம்பவும் ஃபாஸ்டா மூவ் ஆகணும், ஷோவை நான் காப்பாற்ற நான் ரொம்பவும் ஃபாஸ்டா மூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே ராக்கெட்டை விட வேகமா மேலே பறக்கிறான். தரையே ஓட்டையாயிடுச்சு, அந்த லெவலுக்கு அது ரொம்பவும் ஃபோர்ஸா இருக்கு. பெனிமாருவா டக்குன்னு வந்துட்டு ஆத்தரை அட்டாக் பண்ண வரவும் திரும்பவும் பெனிமாரு அசால்ட்டா ஆத்தரை அடிச்சு போட்டு பரவாயில்ல இந்த தடவை அமைதியா வந்துடு அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ஆத்தர் ரெண்டு பேருமே சேர்ந்து பெனிமாரு கூட ஃபைட் பண்றாங்க. பெனிமாரு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் என்ஜாய் பண்றான் அப்படின்னு சொல்லி காண்ட்ரா பாக்குறான். ஆத்தர் ரொம்பவும் டயர்ட் ஆயிட்டான், சோ இன்னைக்கு ட்ரைனிங் போதும் அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். நிறைய அடி வாங்கியிருக்கேன், நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு நைட்டுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆத்தர் முடியாம சொல்லிட்டு இருக்கான். பெனிமாரு டக்குனு இவங்களை கிக் பண்ணவும் இவங்க ரெண்டு பேருமே உஷாரா இருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு பெனிமாரு பாக்குறான். இப்போ நைட் இவங்க எல்லாருமே வெடிய கொளுத்தி அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பெனிமாரு அவங்க ட்ரைனிங் எப்படி அப்படின்னு சொல்லி காண்ட்ரா கேட்கவும் அவங்க ஃபாஸ்டாவே கத்துக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க இன்னும் சின்ன பசங்க தான், சோ பொறுமையாவே போவோம் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். இப்போ ஆத்தர் வந்துட்டு ஸ்வாட வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பெனிமாரு கூட ஃபைட் பண்றான். இந்த தடவை அவனோட புது அந்த காட்டாவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவும் அது செம ஃபாஸ்டா இருக்கு. பெனிமாருவே ஷாக் ஆகுறான். பட் ஆனாலும் பெனிமாரு அதை தடுத்துருதான். நீ இம்ப்ரூவ் ஆயிட்ட, உன்னோட அந்த பவரை நல்லதுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். ஓகே சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஷோ நான் அவனை காப்பாத்த வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அவன் ஒரு டோலா லிங்க சென்ஸ் பண்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட கால்ல டைரக்டா ஃபயரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பறக்கும் போதே செம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ இருப்பான். பட் ஆனா அதுல நிறைய எனர்ஜியும் ஃபயரும் தான் வேஸ்டா போகும். இப்போ நம்ம ஹீரோ அதை கம்ப்ரஸ் பண்ணி பண்றதுனால ஃபயர் அதிகமா வேஸ்டா போகாது, எனர்ஜியும் சேவ் ஆகும். அண்ட் நம்ம ஹீரோவும் முன்ன விட இப்போ பல மடங்கு ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் தான் கதையே இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.